ஜினா, இனிமே நான் உன்னை ஏமாத்தவே மாட்டேன். ம், என்ன பைத்தியமாக்காத. ஜினா, ஹலோ, நான் ஜினாவோட பாய் ஃப்ரெண்ட் லீ சிங்மேன். என் பாய் ஃப்ரெண்டை பார்த்தல, நம்ம டேட்ல இருக்கோம், வா போலாம். போலாம். சரி, பார்க்கலாம். யூஜோ, சான்ஸ்டோங்ல லஞ்சா நாளைக்கா? சரி, ஓகே. நீ கண்டிப்பா ஹை ஹீல்ஸ் தான் போடுவ, நிறைய நடக்க வேண்டாம். நானே ஒன்று அங்கே வந்து பிக் பண்ணிக்கிறேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். புதுசா யாராவது டேட் பண்றீங்களா? பொண்ணுங்க மத்தியில பாப்புலர் தான் போல. கண்டிப்பா. பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா ஒன்று சொல்லுங்க, பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீ ஏன்பா அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்க? ஏன்னா உங்க பையன் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ப்பா. என்ன? யார் அந்த லக்கியான பொண்ணு? யாரு? அதெல்லாம் கேட்காதீங்கப்பா. பெரிய பையன் ஆயிட்டப்போ. ஓகே, நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். ஹேய், சீட் காலியா இருக்கு. ஹே, நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற, கொஞ்சம் வழி விடுறியா? வா உட்காரு. சரி. நீ என்ன இவ்வளவுதான் சாப்பிடுவியா? வெயிட் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதான் கார்ப்ஸ் கட் பண்ணிட்டேன். வாவ், கலக்குற நீ. ஹே, கிம்ச்சி டம்ப்ளிங்ஸும் வாங்கியிருக்கணுமோ? எங்க அப்பா என்ன சொன்னார்னா, உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்கள பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஏன்? அவளுக்கு பிடிச்சது நீ ஒன்னா சாப்பிட்டனா உனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்ன, கிம்ச்சி டம்ப்ளிங்ஸா? ஆமா. இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அப்ப எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? இல்ல, இதெல்லாம் எனக்கு யூஷுவல் தான். சரி, அப்ப நான் தனியாவே சாப்பிடுறேன். தேங்க்யூ. பிராட்காஸ்டிங் கிளப்ல இருந்து ஒரு அறிவிப்பு. லீ சியோங் மிங் உடனடியாக கிளப்புக்கு வரவும். லஞ்ச் பிராட்காஸ்ட் இருக்கு, நான் கிளம்பணும். பை. ஹேய், நாளைக்கு பார்க்கலாம். டேய், ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி, ஷாக்கிங் நியூஸ். ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ற? ஒரு வழியா டிக்டாக் கிளப் ஓபன் பண்ணிட்டாங்க. உண்மையாவா? எத்தனையோ பேர் 3 வருஷமா கேட்டு ஸ்கூல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. முடியாததை நடத்தி காட்டினது யாரு? அது நான் தான். ஓ பவுல். சூப்பர், வாழ்த்துக்கள். சரி, கிளப் ரூம் எங்க இருக்கு? வா, நான் காட்டுறேன். அப்படியே உனக்கு பர்கரும் வாங்கி தரேன். போலாமா? இல்ல, இப்ப வேண்டாம். ஏன் வேண்டாமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏன் என் மூட கெடுக்கிறான்? ஆஹா, உனக்கு இந்த ட்ரீட் தான் வேணுமா? ஐயோ, யார் இது? என்ன பண்ற? நிபந்தனை 7. இப்போ உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஐயோ, நான் உன்னை இப்ப வீட்டுக்கு போகல. கவலைப்படாம கூலா இரு.
அவ உன்னை விட்டுட்டு போனா டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி நடி. அப்ப அவளே உன்னை தேடி வருவா. என்ன இவன் இப்ப இவ்வளவு எஃபர்ட் போடுறான்? சைனே பண்ண மாட்டேன்னு சொன்னா. வாவ், அவ திரும்ப வரா? அவ அப்பா சொன்னது உண்மைதான். நம்ம ஒண்ணா போலாமா? ஓகே. நீ என்ன பண்ற? என்ன அவாய்ட் பண்றியா? நான் உன்னை அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுதா? வா போலாம் சியுங்மின். இப்படி என்னால வர முடியாது. என் கூட பேசாம வா. உன்னை பத்தி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹியூங்டாக் சந்தேகப்படுறான். நீ முடிச்சிட்டியா? ஆமா. ஓ, உன் ஃபேவரட் ஃபுட் மாலா ஸ்டியூவா? சில விஷயம் நமக்குள்ள ஒத்து போகுது. எனக்கும் காரோனா பிடிக்கும். நீ ஜெய்ஜோ ஐலாண்ட்ல தான் பிறந்தியா? நீ சோல் பொண்ணுன்னு நினைச்ச. உன் MBTI டைப் INFPயா? ஓ, உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் சஜஸ்ட் பண்ணப்ப நீ வேணான்னு சொன்னியே. நான் வேணான்றதுக்காக நான் அப்படி பண்ணல. நான் கொஞ்சம் யோசிச்சேன், அதான். ஓ, ENTP INFP நல்ல மேட்ச் ஆகுது. நல்லதுதான். உன்னோட ஐடியல் டைப் கேர்ள் ஃப்ரெண்டா? உனக்கு K-பாப்ல G ஃப்ரெண்டா பிடிக்குமா? ஆமா, அது எனக்கும் தான். அவங்களோட மீ கஸ்டாஸ் 2 பாட்டு நல்லா இருக்கும்ல? அது பாப் பேண்ட் இல்ல. ஹே, இப்போ நான் டான்ஸ் ஸ்டுடியோ போகணும். நான் வீட்டுக்கு போயிட்டு மற்றதை படிக்கிறேன். சரி, நான் அப்புறமா ஸ்டுடியோக்கு வரேன். உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல? அங்கே ரொம்ப லேட் ஆகுமே. உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே. இன்னைக்கு லேட்டா வந்திருக்கா? லீ சியுங்மின் கூட பேச வேண்டியது இருந்துச்சு. சரி, அவன் கூட எல்லாம் ஓகேவா போதா? என்னது? அது ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தானே. நல்லதாக வேறு யாரையாச்சும் செலக்ட் பண்ணியிருக்கலாமே. நோட்டீஸ் போர்ட்லேருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருக்க. அவன் கூட எப்படி டேட் போகிற? இப்போ நான் என்ன பண்ணுறது? அதான் ஹியூங்டாக் அவனுடைய ஃபேஸையும் நேமையும் பார்த்துட்டானே. அவன் ரொம்ப சாதாரணமான பையன். உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு வேறு யாரையாச்சும் பார்த்துருக்கணும். இது என்ன காம்ப்ளிமெண்ட்டா? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். நீ கிளம்பலையா? இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு ஒன்று பார்க்குறேன். பாய். உண்மையிலே எனக்காக நீ வெயிட் பண்ணியா? நம்ம கான்ட்ராக்ட்ல அது ஒரு நிபந்தனை இல்ல. ஒரு ட்ரெயினியா பிராக்டிஸ் பண்ண கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான், இருந்தாலும் பண்ணலாம். இதை எவ்வளவு நாளா பண்ற? இல்ல 100 கேள்வி பதில் அது இல்ல. 8th கிரேட் படிக்கிறதுல இருந்து 3-4 வருஷமா பண்றேன். பாத்து. நானே பின்னாடி வந்திருப்பேன். அந்த டிராஃபிக் லைட் உடைஞ்சிருக்க பாரு. ரொம்ப நாளாவே. இது உண்மையிலே ரொம்ப ஆபத்து. நீ ஏன் அதை சரி பண்ண கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணல? அதெல்லாம் என் வேலை இல்ல. வா, கிராஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட என் வீடு வந்துருச்சு. ஆம், சரி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹே, ஒரு நிமிஷம். என்ன? உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ. இல்ல, ஒருவேளை அந்த ஹியூங்டா கேட்டானா? அதுக்கு தான்.
நான் வீட்டுக்கு போனதும் உனக்கு மெசேஜ் அனுப்பலாமா? வேணாம், நான் தூங்கிடுவேன். சரி, ஓகே. சரி, குட் நைட் சின்னா. என்னவா? சிங்மின் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நம்ம வெளியில போறப்ப அவன் ஏன் வரா? ஏய், வழிய விடு. நீ தேவையில்லாம அவன் கிட்ட பிரச்சனை பண்ணுன்னு வையு. பண்ணா நீ என்ன பண்ணுவ? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.